மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கடவுள் உங்கள் யாவரையும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் சமாதானமாக வைத்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை கொடுத்தா நமக்கு என்ன இருக்குங்க, மிகப்பெரிய கலக்கங்கள் இதாக இருக்குது இல்லையா? நிறைய ஊழியக்காரங்களுக்கு அப்படிதான். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் கடவுளுடைய ஊழியம் செய்யணும், பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணணும், அப்பாவுக்கு தோல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்து காத்திருப்போம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பதற்கும் பிள்ளைங்கள் செய்வதற்கும் வேறு விதமாக இருக்கும். நம்ம அதனால் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போவோம். சில நேரங்கள் ஏண்டா நம்ம இப்படிலாம் பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம், இவங்களுக்காக கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சில மனவேதனைகள் நமக்குள் காணப்படும் இல்லையா? ஆனால் எப்பொழுதும் கடவுள் நமக்கு கொடுக்கப்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு காலங்களில் அந்த பிள்ளைகளை கடவுள் தம்முடைய அன்புக்கு ஏற்ற பாத்திரமாக எடுத்து அவர் நடத்துவார். ஏன்னா நம்ம கடவுளுக்குள்ள நம்ம முதலாவது என்ன பண்ணணும், நம்ம நெருங்கணும். நம்ம கடவுளுக்குள்ள நம்ம நெருங்கும் போது தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டான விடுதலை கடவுள் கட்டளையிடுகிறார். அதான் சங்கீதம் 115ஆம் அதிகாரத்துல 14வது வேத வசனங்கள் இவ்விதமாக சொல்கிறது: கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கவனிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக பெற்றோர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பத்தை ஆசீர்வதித்து கடவுள் கொடுக்கிறார் இல்லையா? கர்ப்பத்தில் உருவாகும் போது அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த கர்ப்பம் பெற்றபோது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு விசேஷ ஒரு கணம் கிடைக்குது இல்லையா? உண்மைதானே? குழந்தையே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? அப்போ அந்த பேச்சு கடவுள் என்ன பண்றாருங்க, முற்றுப்புள்ளி வைத்து நமக்கு கர்ப்பத்தின் கனிகளை தருகிறார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாத இதை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தகப்படத்துல கேட்கக்கூடிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தாய்க்கு என்னை பிள்ளையாக கொடுத்தது நீங்கள் மெய்யான தேவனாக இருப்பீர்கள் என்று சொன்னால், எனக்கும் என் கர்ப்பத்திலும் ஒரு பிள்ளையை நீங்கள் கொடுத்தே ஆகணும் இல்லையா? சாராளுக்கு 90 வயதுல வரைக்கும் குழந்தை கிடையாது. ஆனா அவளுக்கு கொடுத்த பிறகு ஒரு 20 வருஷம் ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியை பார்க்க முடியும். அப்ப அந்த நெருக்கடி பாருங்க, அவ்வளவுதான். ஈசாக்கு இனிமேட்டு குழந்தை பிறக்காது, ஈசாக்கு தலைமுறையே இருக்காது அப்படின்ற எண்ணங்களை கடவுள் என்ன பண்ணாங்க, தவிடுபடியா மாத்துறாரு. அப்ப அவன் கருத்தா ஜெபிக்கிறான் ஈசாக்கு. இன்னைக்கு தன் மனைவிக்காகவும் எத்தனை கணவர்மார்கள் செபிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. நிறைய மனைவிமார்கள் கணவர்களுக்காக செபிக்கிறாங்க. எத்தனை கணவர்கள் தன் மனைவிக்காக செபிக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய சந்தோஷத்திலும் துக்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனைகளிலும் கவலைகளிலும் எல்லாவற்றிலும் உங்க கூட இருந்த உங்க மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அதுதான் ஈசாக்கு அங்க ஜெபித்தான். தன் மனைவிக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். அவனை கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஜெபம் ஆசீர்வாதமான ஜெபமா மாறிடுச்சு. அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அவர் என்ன பண்றாரு, அவனுடைய மனைவிக்கு கடவுள் என்ன பண்றாருங்க, கர்ப்பத்தை வர்ஷிக்க பண்றாரு. அப்போ ஒருவேளை உங்க கணவர் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்திருப்பார் என்று உங்களுக்குள் தோணப்பட்டனா என்ன பண்ணுங்க, அன்னைக்கு அவரை கூட்டு உட்கார வச்சு நம்ம குழந்தை கர்ப்பத்துக்காக என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு நீங்க இருவரும் கை கொடுத்து நீங்க ஜெபித்து பாருங்கள். கடவுள் நிச்சயமாக உங்க கர்ப்பத்தின் கனிகளையும் திறந்து கொண்டிருப்பார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் அற்புதம் ஒன்றுமே இல்லை சகோதர. சும்மா சாதாரண நத்திங் அவருக்கு. ஆனா என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் அவருக்குள்ள கடந்து போகணும். குடும்பமாக அவர் தேடணும்னு நினைக்கிறார்.
குடும்பமாக அவர்கள் என்னை கூப்பிடட்டும் அப்படின்னு கூட வெயிட் பண்ணி காத்திருக்கலாம் இல்லையா? ஒரு காலங்கள் வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம ஜெயிச்சலாம் கூட நம்ம இருந்திருக்கலாம், நம்ம விசுவாசம். ஆனா கடவுள் என்ன பண்றாரு, உன்னுடைய சரீரம் மட்டும் இதற்காக பாடுபட்டா போதாது, மாமிசத்துக்கும் மாமிசமும் தோலுக்கும் தோலும் சதைக்கும் சதையும் நரம்புக்கும் நரம்புக்கும் நான் கொடுத்திருக்கிறேன்னு அந்த உறவும் சேர்ந்து இணைந்து செவித்தால் இன்னும் ஜெயத்தை காண முடியும் என்கின்ற அந்த விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை உங்க கணவர் உங்களோடு இணைந்து செபிக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னார், இன்னைக்கு என்ன பண்ணுங்க, அவரை இணைந்து செபிக்க வைங்க. அப்படி நீங்க செபித்து பாருங்களேன், நிச்சயமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கர்ப்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்களை நிச்சயமாக பெருக்கத்துக்கு நேராக அவர் அழைத்து கொண்டு செல்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த ஒரு நிமிடம் நான் செபிக்கிறேன். என்னோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்கள். இயேசு சுவாமி, இதோ உமது பிள்ளைகள், தன் கணவர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க மாட்டுகிறாரு அப்படின்னு எந்த பிள்ளைகளுடைய இருதயம் அங்கலாய்ப்பு இருக்கும் என்று சொன்னால், அவர் கணவரை இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு காரியத்தையும் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனிகள் திறக்கப்பட்டு நன்மையானதை பிள்ளைகள் காண உதவி செய்ய, முதலாவது அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் தலைமுறைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உருவாக்கி கொடுத்து நீங்க நடத்த வேண்டும்படியாக நான் செபிக்கிறேன். அப்படியே தகப்பன் செய்வதற்காக நன்றி. ஆமே. நிச்சயமாக உங்கள் ஜெபம் உங்கள் கர்ப்பத்தை திறந்து ஆசீர்வதிக்கும். ஆமே. God bless you.